நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மிக முக்கியமான கிரகப்பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பயம் அப்படிங்கிறது வந்துடும். ஐயோ சனி பயிற்சி நடக்க போதே, என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியலையே, நம்ம ராசிக்கு எப்படி இருக்க போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு விதமான அச்சத்தோடு தான் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத அணுகுவாங்க. அதே நேரத்தில் சனி பகவான் எல்லாருக்கும் கெடுதல் மட்டும் அப்படிங்கிறத செஞ்சுறதில்ல, நன்மைகள் அப்படிங்கிறதையும் சனி பகவான் தான் அதிகமாக செய்வார். இப்போ குரு கொடுத்தா கூட சனி தடுத்துருவார், சனி தடுத்து கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவான் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அளவுக்கு சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ காலசக்கரத்தோட 10வது வீடு தொழில்ஸ்தானத்திலேருந்து காலசக்கரத்தோட லாபஸ்தானமான கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகி ஆட்சியில் உட்கார போகிறாரு. மகர ராசி அவரோட சொந்த வீடு, இப்போ கும்பராசியும் அவரோட சொந்த வீட்டுக்கு போக போகிறாரு. டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. சனி பகவானோட அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, முக்கியமாக 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த சனி பயிற்சி நாளில் திருநள்ளாறு போய் நலன்குளத்தில் நீராடி சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. 30 வயதை கடந்தவர்கள் 2ஆம் சுற்று பொங்கு சனியாக இருக்கக்கூடியவர்கள் திருக்கொல்லிக்காடு போய் சனி பகவானை வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சனி பகவானோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு நவகிரகங்களையும் வேண்டிக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ராசிக்கு சனி பகவான் 6வது வீட்டுக்கும் 7வது வீட்டுக்கும் அதிபதி. இது நாள் வரைக்கும் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருந்த சனி பகவான் டிசம்பர் 20ஆம் தேதி 7வது வீட்டுக்கு சப்தமஸ்தானத்துக்கு கலத்திரஸ்தானத்துக்கு கண்ட சனியாக உள்ள நுழைய போகிறாரு. சரி, இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே உங்களோட ராசிக்கு 6வது வீட்டில் இருந்த சனி பகவான் மிக அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சத்துரு சம்ஹார சனி அப்படிங்கிறதால எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத உண்டாக்கி இருப்பார். எதிரிகள் இருந்தாலும் கூட உங்ககிட்ட தோற்று ஓடி இருப்பாங்க. ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருந்திருக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். கடனே இருந்திருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செட்டில் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிற சூழலில் தான் இப்போ 7ஆம் இடத்துக்கு கண்ட சனியாக உள்ள நுழைய போகிறாரு. இப்போ இதில் ஏதாவது பாதிப்பு கொடுப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டக சனி அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கலத்தர சனி. ராசிக்கு 7வது வீடு அப்படிங்கிறது நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள், மனைவி, இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இந்த இடத்துக்குள்ள சனி பகவான் வர போறாரு அப்படின்னா இந்த 3 விஷயத்துலையுமே நாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதான் காட்டுது. முதல்ல கூட்டு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் கூட்டை விட்டு பிரிஞ்சு வந்துடுறது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த 2.5 வருட காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோதான் அந்யோன்யமாக கூட்டு தொழில் செஞ்சாலும் கூட அதை பிரித்து விட்டுரும். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்களாக பிரித்து காட்டியும் தனிச்சு வந்தால் இயங்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது. இல்லை ஒரு தொழிலை கூட்டாளியோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன், முதல்ல தான் நான் போட்டேன், வேலைலாம் அவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. தனித்து விட்டாலும் கூட நம்ம தனியாக இயங்கக்கூடிய அளவுக்கு எல்லா வேலைகளையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட 10 ரூபா முதல் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முறையான கணக்கு வழக்கு அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிங்க. 2 பேருக்கும் கூட்டணிக்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறத தேதி மாறாமல் குறிப்பிட்டு எழுதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். அதை நல்லா ஒரு தடவைக்கு 4 தடவை கூட சொல்கிறேன். கூட்டு தொழிலில் அசட்டையாக இருந்தோம்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அதோட நண்பர்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். ஏதோ ஒரு கூட்டாளிகிட்ட ஒரு 10,000 கொடுத்துருக்கேன், இல்லை ஒருத்தன் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு 50,000 கேட்டாங்க கொடுத்தேன், இந்த மாதிரி வசூல் வகையறாக்கள் இருந்ததுன்னா டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே கேட்டு நல்லபடியாக வசூல் பண்ணிக்கிறது நல்லது. நண்பர்களுக்குள்ளே பிரிவு இல்லாமல் பார்த்துக்கலாம். பெரும்பாலும் பணம் தான் பிரிக்குங்கிறதால நண்பர்களுக்குள்ளே கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காதீங்க. யாருக்கிட்டையாவது கொடுத்துருந்தா டிசம்பர் 20க்கு முன்னே வாங்கிடுங்க. யாருக்கிட்டையாவது வாங்கியிருந்தா கூட டிசம்பர் 20க்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதோட நண்பர்களை நம்பி எங்கேயுமே எந்த விதமான காரியங்களையும் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது. இல்லை என் நண்பர்கள்லாம் நல்லவங்க, அப்படிலாம் செய்ய மாட்டாங்க துரோகம் அப்படின்னு நீங்கள் நினச்சா நேரம் அப்படிங்கிறது அப்படி கொண்டு விடும். நண்பர் திடீர்னு நொடிச்சு போயிடலாம், நம்மக்கிட்ட வாங்கின பணத்தை தர முடியாமல் போகலாம், தேவையற்ற சிக்கல்களை உருவாக்கலாம். அதனால் கூடுமான வரைக்கும் கூட்டாளிகள்கிட்ட கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது.
கூட்டாளிகளுக்கு ஜாமீன் போடுறது, ஜவாப்தாரி ஏற்றுக்கிறது, இதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதோட மனைவி கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் குடும்ப உறவுகளில் நம்ம விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா கண்டசனி அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படிங்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் சண்டை நடக்கும். நாம் எங்கேயாவது ஆஃபீஸில் போய் கடுமையாக வேலை செஞ்சுட்டு கொஞ்சம் தாமதமாக வருவோம். நம்ம எங்கேயோ போய் ஊர் சுற்றிட்டு வரமோன்ட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து கேள்வி கேட்பாங்க. நாம் இருக்கிற ஒரு கோபத்தில் எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்ல தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் சண்டை வரும். பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஓன் பேச்சை தான் கேட்குது, என் பேச்சை கேட்கல அப்படின்லாம் சண்டை வரும். காரணமே இல்லாத சண்டை வரும். அப்படிங்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைன்னா விட்டு கொடுத்து போங்க. இப்படி இல்லைன்னா பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது எழுந்திரிச்சு போயிட்டு கொஞ்சம் பிரச்சனையோட வீரியம் குறைஞ்ச பிறகு வர்றது தான் நல்லது. அதோட சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறதும் உங்களோட ராசியிலேயே விழுவுது. 7வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை பார்க்குறாரு, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களோட சொந்த ராசியவே சனி பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியம், அறிவாற்றல், முன்னேற்றம், உற்சாகம், சுக ஜீவனம் இதில் எல்லாத்தையுமே ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். நல்லா திடகாத்திரமாக இருந்தவங்களாம் திடீர்னு சோம்பேறி ஆவாங்க. என்னடா நல்லா தான் இருந்தோம், இப்போ எந்த வேலையுமே செய்ய முடியல, ஒரு குனிஞ்சு ஒரு பொருளை கூட நம்மளால் எடுக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு உடல் பருமன் ஆகிடும். அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் அதிகபட்ச கவனத்தை கடைபிடிக்கணும். எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, மாமிச உணவுகள், துரித உணவுகள் இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஏன்னா உடல் பருமனாகி எந்த விதமான வேலையும் செய்ய முடியாமல் போகக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறத கொடுக்கும். போதாத குத்தத்துக்கு அவரோட பார்வை உங்களோட ராசிக்கு சுகஸ்தானத்திலையும் விழுவுது. அப்படிங்கிறதால ஆரோக்கியத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். அதேமாரி குடும்ப ரகசியங்கள் அப்படிங்கிறத வெளியில் பகிர்ந்துக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் 4 செவுத்தை தாண்டி அது வெளியில் போகக்கூடாது. அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறது தான் நல்லது. சனிப்பார்வை 4ல் விழுவுது அப்படிங்கிறப்ப சில பேருக்கு புது வாகனம் வாங்குறதுல ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு செய்கிறது நல்லது. கடல் தாண்டி போகணும், ஒரு வெளிநாடு போய் சம்பாதிக்க போகிறேன், துபாயில் ஒரு நண்பன் இருக்கான், சிங்கப்பூரில் ஒரு சொந்தக்காரன் இருக்கான், விசா அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பயணம் போகலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு இருந்தால் சுயஜாதகத்தை 1க்கு 4 தடவை நல்ல ஜோதிடர்கள்ட்ட காமிச்சு ஆராய்ச்சி செஞ்சு அதன் பிறகு போகிறது தான் நல்லது. ஏன்னா இந்த கலத்திரஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். பிரிஞ்சிருந்தால் ஒத்துமையாக இருக்கலாம், ஒன்றா இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். அப்போ வெளிநாடு போகிற வாய்ப்பு இருந்தால் தாராளமாக போகலாம். ஆனால் சுயஜாதக பலன் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம், அதை மறந்துடக்கூடாது. சனியின் பார்வை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் 9வது வீட்டில் விழுவுது அப்படிங்கிறதால நிறைய புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி தொழிலில் கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் கூட்டாளியோட ஜாதகத்தையும் பார்த்து பொருத்தம், அதாவது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குற மாதிரி பார்த்து அது ஒத்து வந்தால் செய்யலாம். அதை விட நாம் சும்மா செய்கிறேன் அப்படின்னு செய்ய வேண்டியதில்லை. அதோட வெளிநாடு போகக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம். அதே நேரத்தில் அங்கேருந்து திரும்பி வர்றவங்களால கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கு இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். தாய்நாடு திரும்ப முடியாத ஒரு சூழல், கம்பெனியில் லீவ் தர மாட்டாங்க, இல்லாட்டி விசாவை கேன்சல் பண்ணிட்டு போம்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்படிங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு போகணும். இப்போ பயணம் போனோம்னா 2.5 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வருவோம் அப்படிங்கிற முடிவோட பயணம் போகிறவங்க போகலாம். இல்லை 6 மாதத்தில் வரேன், 1 வருஷத்தில் வரேங்கிறவங்க பேசாமல் இங்கேயே இருந்துடுறது நல்லது. அதுமாரி 2024ஓட முதல் மாதத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் மனகட்டி குடியேறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தருக்கும் மேற்பட்டவர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால இவ்வளோ கஷ்டத்துலேயும் காசு பணம் 10 ரூபா வந்துக்கிட்டு இருக்கோம். அதோட 22/2/2024 14/3/2025 வரைக்கும் ராகுவோட சாரத்தில் சனி இருக்காரு. அப்படிங்கிறதால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். அதனால் தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துறது நல்லது. வருமானம் அப்படிங்கிறது போதுமானதாகவே இருந்தாலும் கூட அதை மிச்சப்படுத்துறதுக்கு நம்மளால் முடியாது. செலவுகளும் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10வது வீட்டுக்கு வராரு. 10ல் குரு அப்படிங்கிறது ஒரு சோதனை காலம்தான். ஏப்ரல் மாதத்தில் உங்களோட ராசிக்கு 9லேருந்து குரு 10க்கு வராரு. 10ல் குரு வரும்போது பதவியில் மாற்றம், இருப்பிடத்தில் மாற்றம். திடீர்னு வாடகை வீட்டில் இருக்கவங்க வேறு வீட்டுக்கு போகணும், டிரான்ஸ்ஃபர் தேவையில்லாமல் கிடைக்கும், மன உளைச்சல் கிடைக்கிற வகையில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்.
கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மொத்தத்தில் இது உங்களுக்கு ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய சனி பயிற்சியாக தான் இருக்கும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுங்க, எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. விநாயகப் பெருமான் வழிபாடும் அனுமன் வழிபாடும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க. அனுமன் சாலிசா ஆதித்ய ஹிருதயத்தை கேளுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த கலவையான பலன் கொடுக்கக்கூடிய சனி பயிற்சி இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக மாறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.